கலர் பென்சிலை யூஸ் பண்ணி டிராயிங் பண்ணுறதுக்கு ஆசையாக இருக்குது. ஆனால் கலர் பென்சிலை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல ப்ரோன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் பிகினர்ஸுக்கு யூஸ் ஆகிற மாதிரி கலர் பென்சிலோடைய ஈஸியான டிப்ஸ் ஒரு சிலதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். இந்த டிப்ஸ்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன். நம்ம கமிஷன் ஆர்ட் ஒர்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதோடைய டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னாக்கா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. கிராஃபைட் பென்சில் டிராயிங்கில் A5 சைஸு நம்ம 300 பண்ணுறோம். A4 சைஸ் பார்த்திங்கன்னா 800 பண்ணி தரோம். அப்புறம் பார்த்திங்கன்னா A3 சைஸுக்கு நம்ம 1000 பண்ணுறோம். இப்போ கலர் பென்சில் டிராயிங்கோடைய ப்ரைஸை சொல்கிறேன். அது A5 சைஸ் 400 பண்ணி தரோம். அப்புறம் பார்த்திங்கன்னா A4 சைஸ் 1000 பண்ணுறோம். A3 சைஸ் 1200 பண்ணி கொடுக்குறோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னாக்கா ஸ்க்ரீனில் தெரியுற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி மீதி இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கலர் பென்சில் டிராயிங்கில் டிப் நம்பர் 1 பார்த்திங்கன்னா கலர் மெர்ஜிங். இது எல்லா பிகினர்ஸும் நல்லா தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். இது தெரியாமலே நீங்கள் கலர்லாம் பண்ணிங்கனாக்கா வேலைக்கே ஆகாது. கலர் மெர்ஜிங் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. நம்ம பேசிக்காக ஒரு ஸ்கின் கலர் நம்ம இந்த மாதிரி கொடுப்போம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி கொடுத்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய செகண்ட் கலர், தேர்ட் கலர், ஃபோர்த் கலர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கலர் ஆட் ஆகிருக்கும். ஸோ அதை தான் கரெக்டான விதத்தில் நம்ம மெர்ஜ் பண்ணணும். இந்த மாதிரி லைட்டாக பென்சில் யூஸ் பண்ணி நம்ம பேசிக் கலர் கொடுத்துட்டு இப்போ நம்ம இந்த எல்லோ கலர் பார்த்திங்கன்னா நான் கலர் எப்படி மெர்ஜ் பண்ணுறேன் அப்படிங்கிறத பாருங்கள். லைட்டாக தான் பென்சில் நான் யூஸ் பண்ணுறேன். இப்போ நீங்கள் கலர் மெர்ஜ் பண்ணணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் பென்சிலை லைட்டாக யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி அந்த கலர் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அந்த மாதிரி இடத்துல பார்த்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் 3ஆவதாக அந்த ப்ரௌன் கலர் இருக்குல்லையே அதை ஆட் பண்ணுறேன் பாருங்கள். அதேமாதிரி இந்த மாதிரி கலர் மெர்ஜ் பண்ணுறப்போ அந்த கலர் எந்த இடங்களில் இருக்கோ அந்த இடங்களில் மட்டுமே கவனமாக கொடுங்க. ஏன்னா மற்ற இடத்துல நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா ஃபேஸோடைய அந்த கலரும் மாறி போய்டும், அதோட ஷேப்பும் மாறி போய்டும், எக்ஸ்ப்ரெஷனும் மாறி போய்டும். ஸோ இப்போ நான் ப்ரௌன் கலர் கொடுத்துருக்கேன் அப்படின்னாக்கா அந்த முடிக்கு கீழே இருக்க இடத்துல இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கீழே கொஞ்சம் இருக்குது, சைடில் கொஞ்சம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கலர் மெர்ஜிங் பார்த்து பண்ணுங்கள், பொறுமையாக பண்ணுங்கள். டிப் நம்பர் 2, சைட்வே பென்சில் ஹோல்டிங். நிறைய பேர் பிகினர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது ரொம்பவே முக்கியமான விஷயம், இதை நல்லா கவனிங்க. இந்த எழுதுகிற மாதிரி பென்சிலை பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி ஷேட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணிங்க அப்படின்னாக்கா அந்த மாதிரி லைனாக தான் விழும். அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணணும்னா அந்த நிப்பு ஃபுல்லாக அந்த பேப்பரில் படணும். ஃபுல்லாகவோ இல்லைனா ஒரு 75% அந்த நிப்பு பேப்பரில் படணும். அப்போ தான் நம்ம ஷேடிங் பண்ணுறப்போ இந்த மாதிரி ஸ்மூத்தான ஷேடிங் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்கள் ஷேட் பண்ணுறப்போ தான் உங்களுக்கு ஸ்மூத்தான ரிசல்ட்டும் கிடைக்கும். அந்த பிட்டாக தெரியும் இல்லையா, அந்த மாதிரி ஷேடிங் கிடைக்கவே கிடைக்காது. இதை நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி நம்ம ஷேடிங் பண்ணுறது மூலயமா நமக்கு லேயர் ஆட் பண்ணுறதுக்கும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஸ்மூத்தான ரிசல்ட் கிடைக்கணும்னா நீங்கள் இந்த மாதிரி ஷேடிங் பண்ணுங்கள். இது தப்பு, ஓகேங்களா? டிப் நம்பர் 3, மோர் கான்ட்ராஸ்ட். அதாவது பிகினர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஷேடிங் பண்ணுறப்போ இந்த மாதிரி லைட்டாக ஷேடிங் பண்ணி விட்டுருவாங்க. டார்க்காக இருக்கக்கூடிய இடத்துலையும் சேர்த்து இது லைட்டாக ஷேடிங் பண்ணி விட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. கான்ட்ராஸ்ட் அப்படின்னா என்ன? டார்க்கான ஷேடிங் நல்லா அது பளிச்சுன்னு தெரியணும், லைட்டான ஷேடிங் அது லைட்டாக தெரியணும். இது ரெண்டுமே ஈக்குவாலிட்டியாக இருந்தால் மட்டும்தான் அந்த டார்க்கஸ்ட் ஷேடிங், அந்த கான்ட்ராஸ்ட் பிக்சர் அதிகமாக அந்த பிக்சரை நம்மளோட டிராயிங்கை என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். ஸோ அதுக்கு தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ப்ரௌன் கலர்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி டார்க்காக இருக்கக்கூடிய ஏரியாஸ்லாம் பார்த்திங்கன்னா கான்ட்ராஸ்ட் கொஞ்சம் டார்க்காக கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய பிக்சரை என்ஹான்ஸ் பண்ணி காட்டும். இந்த தப்பு பண்ணிங்கன்னா திருத்திக்கோங்க. டிப் நம்பர் 4, இப்போ நம்ம ஒரு டிராயிங் வரைகிறோம் அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு நல்ல பேப்பர் வேணும். டிராயிங், அதாவது பென்சில் டிராயிங்கை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். இப்போ ஒரு நார்மலான A4 ஷீட் எடுத்துக்கலாம். ஸோ இந்த A4 ஷீட்டில் நம்ம கலர் பென்சில் டிராயிங் பண்ணோம்னா அது ஒரு மாதிரி தெரியும். ஸோ இதோடைய GSM பார்த்திங்கன்னா ஒரு 120 இருக்கும். ஸோ இதுவே நான் யூஸ் பண்ணுற ஸ்கெட்ச் புக்கோடைய இந்த பேப்பர் எடுத்துக்கோங்க. ஸோ இது ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னாக்கா இதோடைய கலர் ரெண்டுமே சேஞ்ச் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இதை இப்படி தூக்குறப்போ அந்த சன்லைட் பார்த்திங்கன்னா A4 ஷீட்டில் பட்டு வெளியில் வரும். இதுவே நம்மளுடைய ஸ்கெட்ச் புக்கில் இருக்கக்கூடிய அந்த பேப்பர் பார்த்திங்கனாக்கா ரொம்பவே டார்க்காக திக்காக தெரியும். இதுக்கு காரணம் என்னன்னாக்கா அந்த பேப்பரோடைய வெயிட் அதிகமாக இருக்கும். அதோட GSM அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். பேப்பர் கொஞ்சம் திக்காக இருக்கும், அவ்வளோதான், சிம்பிளாக. ஸோ இந்த மாதிரி பேப்பர் தான் நம்ம பார்த்திங்கன்னா கலர் பென்சில் டிராயிங்க்கு யூஸ் பண்ணணும். அப்போ தான் அதிக லேயர்ஸ் ஆட் பண்ண முடியும். டிப் நம்பர் 5, லைட் டு டார்க் ஷேட். இந்த ஷேடிங்க்கு நம்ம ஒரே ஒரு பென்சில் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபோட்டோ ஜூம் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த சைட்லலாம் இருக்கக்கூடிய இதோட பேசிக்கான கலர், இந்த பிக்சரோட இது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர். ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு கலரே பார்த்திங்கன்னா ஒரு சில இடங்களில் டார்க்காக இருக்கும், ஒரு சில இடங்களில் லைட்டாக இருக்கும். ஸோ நம்ம எடுத்தோடனே டார்க்காக கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த ஆரஞ்சு கலர் பென்சிலை லைட்டாக எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம லைட்டாக அந்த கலர் எங்கே இருக்குது, அதாவது அந்த ஷேடு எங்கே இருக்குங்கிறத பார்த்து அந்த நெத்தியில் கொடுத்துடணும். ஸோ இந்த நெத்தியில் கொடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா லைட் ஷேட் கொடுத்துட்டேன். இப்போ டார்க்கஸ்ட் ஷேடு நான் கொடுக்குறப்ப பாருங்கள், லைட் ஷேட் கொடுத்ததுக்கு அப்புறமா திரும்ப அது மேலே நான் டார்க் ஷேட் கொடுக்குறேன். அப்படி கொடுக்குறப்ப நமக்கு அந்த கிரேடியன்ட் லுக் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அதாவது அந்த டிரான்சிஷன் ஸ்மூத்தாக இருக்கும் நம்ம ஷேடிங் பண்ணுறப்போ.
ஸோ இந்த தப்பு நீங்கள் வந்து பிகினர்ஸ் நிறைய பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த தப்பு பண்ணாமல் நீங்கள் வந்து ஷேடிங்கில் வந்து இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க நான் சொன்னதை. டிப் நம்பர் 6 ஷேடிங் டீடைல்ஸ். அதாவது ஃபேஸில் இருக்கக்கூடிய ஷேடிங் டீடைல்ஸ்னு சொல்லலாம். இப்போ நம்ம அந்த பிக்சரில் ஜூம் பண்ணி பார்த்தோம்னா ஷேடிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ப்ரௌன் கலரில் அந்த நெத்தியோடைய வளைவான அந்த நரம்பு போகிற இடம், அப்புறம் அந்த ஃபேஸோடைய அந்த சுருக்கம்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து நம்ம வந்து பென்சில் ஷேடிங், அதாவது கலர் பென்சில் ஷேடிங்கில் கொண்டு வரணும். அப்போ தான் நமக்கு அந்த ஃபேஸ் வந்து அந்த எக்ஸ்ப்ரெஷன் வந்து அந்த ஃபேஸோடது கிடைக்கும். இப்போ நான் பண்ணிகிட்டு இருக்கேன் பாருங்கள். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரௌன் கலர் நான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் டார்க் ப்ரௌன் அப்படி இல்லைனாக்கா லைட் ப்ரௌன் ரெண்டுத்தில் எது வேணால் யூஸ் பண்ணுங்கள். பட் யூஸ் பண்ணுறப்போ இந்த டீட்டெயில்ஸ்க்கு மட்டும் ரொம்பவே லைட்டாக பென்சில் யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுக்க மறந்துடாதீங்க. ஃபைனல் டிப்புக்கு வந்துட்டோம். யூஸ் ஆஃப் பிளாக். அதாவது நம்ம வந்து இந்த பிக்சரில் ஃபேஸில் ஷேடிங் பண்ணுறப்போ மட்டும் நான் சொல்கிறேன். இப்போ இந்த ஹேரு இந்த மீஸெல்லாம் நீங்கள் ஷேடிங் பண்ணுறீங்கன்னா, பிளாக் கலர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது நீங்கள் எப்படி வேணால் யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். பட் ஃபேஸுக்குள்ளார இருக்கக்கூடிய ஷேடிங் பண்ணுறப்போ கலரில் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஷேடோ விழுற இடம்லாம் கொஞ்சம் டார்க்காக அதிகமாக டார்க் ப்ரௌனும் அப்புறம் வந்து ஒரு சில இடங்களில் பிளாக் இருக்க மாதிரி இருக்கும். இந்த பிளாக் பென்சிலை நம்ம வந்து ரொம்பவே கவனத்தோடு தான் அந்த ஃபேஸில் இருக்கக்கூடிய ஷேடிங்கில் யூஸ் பண்ணணும். அதை யூஸ் பண்ணுறதே தெரியாத அளவுக்கு நம்ம பிளாக் கலர் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து தெரியாத அளவுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணணும். இப்போ நான் கண்ணுக்கு பக்கத்தில் யூஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அந்த இடத்துலலாம் ஓவர் டார்க்காக இருக்குது. ஸோ அதனால் அந்த இடத்துல நான் பிளாக் யூஸ் பண்ணியிருக்கேன். பட் நான் பிளாக் யூஸ் பண்ணது அந்த பிளாக் வந்து தனியாக தெரியல. ஓகேங்களா, அந்த கலர் கூட மெர்ஜான மாதிரி தெரியுது. இதுக்கு காரணம் வந்து நம்ம அந்த அளவுக்கு இந்த பிளாக்கை வந்து லைட்டாக யூஸ் பண்ணணும். இந்த மூக்கு கிட்ட அப்புறம் இந்த கண் சந்தில், ஸோ இந்த மாதிரி ஏரியாஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக்கோடைய ஷேடோ விழுற இடம் வந்து இருக்கும். ஸோ அந்த ஷேடோவில் வந்து நம்ம இதை யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அவ்வளோதான், இதுதான் நான் சொல்ல வந்த டிப்ஸு. ஸோ இந்த வீடியோ மூலிமா உங்களுக்கு நிறைய கலர் பென்சில் ட்ராயிங் பற்றி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னாக்கா மறக்காமல் நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.